வணக்கம். முதுகலை 2ஆம் ஆண்டு சித்தர் இலக்கியம். அலகு 1. சித்தர்கள் யார்? மனதின் ஆற்றலை உள்முகமாக ஒருமுகப்படுத்தி தம்முள்ளே இறைவனைக் கண்டு அவனுடன் இரண்டற கலந்தவர்களையே சித்தர்கள் என்று உலகத்தார் அழைத்தனர். தம் நாட்டில் தோன்றிய புராணங்கள், இதிகாசங்கள், வாய்மொழியாக சொல்லப்படுகின்ற கதைகள் ஆகியவற்றின் வழியாக சித்தர்கள் பற்றிய செய்திகள் அறிய வருகின்றன. சித்தர்கள் பெயர்க்காரணம். சித் என்னும் நற்பேரறிவு வரப்பெற்றவர்களை சித்தர்கள் என்று அழைத்திருக்கின்றனர். பொதுவாக சித்தர்கள் எனும் சொல்லிற்கு இறைமைத்தன்மை அடைந்தவர்கள் என்றும், உலகியலை துறந்தவர்கள் என்றும், உலகியல் நடப்பிற்கு மாறானவர்கள் என்றும், சித்துகள் ஆடுவதில் வல்லவர்கள் என்றும், சித்தத்தை சிவனிடம் வைத்தவர்கள் என்றும், அலைவாயும் சித்தத்தை அடக்கியவர்கள், மனதின் ஆற்றலை அகமுகமாக ஒருமுகப்படுத்தி தம்முள்ளே இறைவனைக் கண்டு அவனோடு ஒன்றிக் கலந்தவர்கள் என்றும் பலவிதமாக விளக்கங்கள் கூறப்படுகின்றன. பல்லாயிரக்கணக்கான மனிதர்களில் ஒருவன் சித்தி பெற முயல்கின்றான். அவர்களுள் ஒருவன் தன்னை உள்ளபடி அறிந்து கொள்கின்றான். சித்தர்களில் நான் கபிலமுனி என்று கண்ணபெருமான் பகவத்கீதையில் குறிப்பிடுவதை காண்கிறோம். ஆகவே சித்தி பெற்றவனை சித்தர் என்று குறிப்பிடுவதை பகவத்கீதையின் வழி அறிய முடிகின்றது. பண்டைய கல்வெட்டுக்களில் சித்தி, சித்தம் சொற்கள் பண்படுத்துவது என்னும் பொருளில் வழங்கப்பட்டதாக தெரிகின்றது. ஆன்மாவின் பண்பட்ட நிலையாக சித்தி என்று வழங்கியிருக்கலாம். இக்கருத்தியல் அடிப்படையில் ஆன்ம பக்குவம் பெற்றவர்களை சித்தர்கள் என்று குறிப்பிடும் வழக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு சான்றாக தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் கூறப்படுகின்ற நிலைமொழி மாந்தர் என்ற தொடர் சித்தர்களை குறிக்கின்றது. மேலும் திறவோர் காட்சி என்று புறநானூற்றில் வருகின்ற தொடர் சித்தர் அனுபவம் என்னும் பொருளிலேயே தருகின்றது என கொள்ளலாம். திறவோர் காட்சி என்னும் சொல் முக்காலத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தம் உள்ளத்திலே காணும் ஆற்றலுடைய தன்மையினை பெற்றவர்கள் ஆவார்கள். சிலப்பதிகார நாடுகான் காதையில் வரும் சித்தன் என்னும் சொல்லுக்கு கிரக கிருத்தியன், செய்ய வேண்டுவனவற்றை செய்து முடித்தவன், எண்வகை சித்துக்களை உண்டாக்கியவன் என அடியார்க்கு நல்லார் பொருள் கொள்கிறார். இத்தொடர்கள் ஜீவன் முக்தர்களை குறிப்பிடுகின்ற தொடர்களாகவே தென்படுகின்றன. எனவே சித்தர்களை ஜீவன் முக்தர்கள் என்று அடியார்க்கு நல்லார் குறிப்பிடுகின்றார். மேலும் அன்னியூர் சித்தர் நாள்தொழ முத்தர் ஆவரே, மதையானை உறுத்த எம் சிந்தனை என்னும் தேவாரப் பாடல் அடிகளிலும், பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே என்னும் திருவாசகப் பாடல் அடியிலும் வருகின்ற சித்தர் என்னும் சொல் சிவனையே குறிப்பிடுகின்றது. கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள் என்றால் கண்டு தெளிந்தவர்கள். சித்தர்கள் என்ற சித்தர்களை பக்தர்களிடமிருந்து வேறுபாட்டி காட்டுவது சித்தர் என்பதற்கு ஒரு விளக்கமும் தருகின்றார் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். கடவுளை காண முயற்சித்தவர்களை பக்தர்கள் என்றும், கண்டு தெளிந்தவர்களை சித்தர்கள் என்றும் தேவாரம் வேறுபடுத்தி கூறும் என C.S. முருகேசன் குறிப்பிட்டுள்ளார். சித்துகளில் எண்வகை சித்துகளை பற்றி கூறப்படுகின்றது. 8 வகையான யோகங்கள் பற்றியும் கூறப்படுகின்றது. என்பெரும் சித்திகள்: அனிமா, அணுவை போல சிறிதான தேகத்தை அடைதல்; மகிமா, மலையைப் போல் பெரிதாதல்; லகிமா, காற்றைப் போல் லேசாய் இருத்தல்; கரிமா, மலைகளாலும் வாயுவினாலும் அசைக்க முடியாமல் பாரமாயிருத்தல்; பிராப்தி, எல்லா பொருட்களையும் தன்மயப்படுத்தல்; மனத்தினால் நினைத்தவை யாவையும் அடைதல், அவற்றை பெறுதல்; பிரகாமியம், தன் உடலை விட்டு பிற உடலில் உட்புகுதல், அதாவது கூடுவிட்டு கூடுவாய்தல்; ஈசத்துவம், நான்முகன் முதலான தேவர்களிடமிருந்து தன் ஆணையை செலுத்துதல்; வசித்துவம், அனைத்தையும் வசப்படுத்துதல். இத்தகைய என்பெரும் சித்திகளை 8 வகையான யோக பயிற்சியினால் சித்தர்கள் பெற்றனால் அது ஆவன 8 வகையான யோகங்கள். அதனை அட்டாங்க யோகம் என குறிப்பிடுகின்றனர் சித்தர் இலக்கியத்தில். அதனை பற்றி வரிசையாக 8 வகையான அட்டாங்க யோகத்தை பற்றி பார்ப்போம். இமயம், கொல்லாமை, வாய்மை, கல்லாமை, பிறர்பொருள் விரும்பாமை, புலனடக்கம் என்பன இயமத்தில் கொண்டு வரப்படுகின்றன. அடுத்ததாக நியமம். நியமமாவது நல்லனவற்றை செய்து
ஒழுக்க நெறி நிற்றல். ஆசனம் உடலை பல்வேறு கோணங்களில் நிறுத்தி பயிற்சி செய்தல். பிராணாயாமம் பிராணாயாமமாவது சுவாசத்தை கட்டுப்படுத்தல், அதாவது பிராணவாயுவை தடுத்தல், வாயுவை உட்செலுத்துதல், வெளிவிடுதல். பிரத்யாகாரம் புலன்கள் வாயிலாக புறத்தே செல்லும் மனத்தை உள்ளே நிறுத்தி பழகுதலே பிரத்யாகாரமாகும். தாரணை தாரணை என்பது பிரத்யாகார பயிற்சினால் உள்ளுக்குள் இழுத்த மனத்தை நிலைப்பெறச் செய்தல். தியானம் தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி ஒரே சிந்தையில் ஆழ்தல். சமாதி சமாதி என்பது மனதை கடவுளுடன் நிலைக்கச் செய்வது ஆகும். 8 வகை சித்துகளும் 8 வகையான யோகங்கள் பற்றியும் பார்த்தோம். அடுத்ததாக 18 சிறப்பு. ஆடி 18ஆம் பெருக்கு சிறப்பான நாள். ஐயப்பன் கோவில் படிக்கட்டுகள் 18. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடைபெற்றது 18 வருடங்கள். இராமாயண போர் நடைபெற்றது 18 மாதங்கள். மகாபாரத போர் நடைபெற்றது 18 நாட்கள். மெய்யெழுத்துக்கள் 18. 18 கணங்கள்: தேவர், அசுரர், முனிவர், கிண்ணரர், கிம்புருடர், கருடர், இயக்கர், ராக்தர், கந்தருவர், சித்தர், சாரணர், வித்யாதரர், நாகர், பூதம், வேதாளம், தாராவணம், ஆகாசவாசிகள், போக பூமியோர். கலம்பக உறுப்புகள் 18. மேற்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் 18. செந்தமிழ் கொடுந்தமிழ் 18. வேலிர் 18 பேர். 18 வட்டி கிராமங்கள். இந்த வகையில் சித்தர்களும் 18 பேர்களாக பிரிக்கப்பட்டிருக்கலாம். சித்தர்களின் எண்ணிக்கை ஒரு வரையறைக்குள் நாம் அடக்கிவிட இயலாது. சித்தர் 70,000 பேர் என்னும் 80,000 பேர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நடைமுறை வழக்கில் மிகவும் புகழ்பெற்ற 18 பேர்தான் நிலைத்திருக்கிறார்கள் என்பதே மறுக்க முடியாத உண்மை. இதுவரையில் சித்தர்களின் வாழ்க்கையும் சரி, சித்தர்களின் எண்ணிக்கையும் சரி துல்லியமாக கணக்கிட முடியவில்லை. சித்தர்களின் எண்ணிக்கை குறித்து ஒவ்வொருவருடைய கூற்றிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. பண்டைய காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் 18 பேர் என கூறுகின்றனர். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: திருமூலர், ராமதேவர், கும்பமுனி, இடைக்காடர், தன்வந்திரி, வான்மீகி, கமலமுனி, போகநாதர், மச்சமுனி, கொங்கணர், பதஞ்சலி, நந்திதேவர், போதகுரு, பாம்பாட்டி சித்தர், சட்டைமுனி, சுத்தாரானந்த தேவர், குதம்பை சித்தர், கோரக்கர். இவர்களே 18 சித்தர்கள் என்று ஒரு சாரார் கூறுகின்றனர். அபிதான சிந்தாமணியில் குறிப்பிடும் 18 சித்தர்கள் பெயர்கள் சற்று வேறுபடுகின்றன. அவை பின்வருமாறு: அகத்தியர், போகர், கோரக்கர், கைலாசநாதர், சட்டைமுனி, திருமூலர், நந்திமுனிவர், கூன்கண்ணர், கொங்கணர், இடைக்காடர், சுந்தரானந்தர், மச்சமுனி, வாசமுனி, கூர்மமுனி, கமலமுனி, புன்னாக்கிசர், ரோமரிஷி, பிரம்மரிஷி. இவ்வாறாக 18 சித்தர் வகைகளை கூறி சித்தர்களின் எண்ணிக்கை 88,000 பேர் ஆவர். காரை சித்தர் கருத்துப்படி 100 கோடி சித்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. கபீர்தாசரின் கருத்தானது சித்தர்களின் எண்ணிக்கை 84 ஆகும். சித்தர்களின் வகைகள். சித்தர்கள் தாங்கள் பின்பற்றிய கொள்கையை பொறுத்து 3 பிரிவுகளாக பிரிக்கப் பெறுகின்றனர். அவை யாவன: சன்மார்க்க சித்தர்கள், ஞான சித்தர்கள், காய சித்தர்கள், மேலும் யோக சித்தர்கள் என்றும் கூறப்படுகின்றது. சித்தர்களின் வாழ்க்கை முறை. சித்தர்கள் பொது வாழ்க்கை நெறிக்கு உடன்பட்டவர்களாக தங்களுக்கென்று தனி வாழ்வியல் வழிமுறைகளை உருவாக்கி நாடு, நகரம், மொழி, இனம் இந்த அனைத்தையும் கடந்து இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஆவர். சிந்தை உடையவர்கள். சித்தர்கள் நிலைவித்திருக்கும் பேரறிவு படைத்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் என்றால் நிறைமொழி மாந்தர் என்றும் அறிஞர்கள் என்றும் பொருள்படுவதாக பழந்தமிழ் நூல்கள் கூறுகின்றன. மருத்துவத்தோடு யோகம், ஜோதிடம், மந்திரம், ரசவாதம் போன்ற அரிய அறிவியலையும் தந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் இயற்கையை கடந்த சக்திகள் உடையவர்கள் என்று சிலர் கூறுவதுண்டு. எனினும் இவர்கள் உலகாயுத இயல்புகளை சிறப்பாக அறிந்து பயன்படுத்தினர் என்பதே தகும். இவர்களின் உலகாயுத பண்பை வெளிப்படுத்துகின்றன. ஆயினும் இவர்கள் வெறும் பௌதீகவாதிகள் அல்ல. மெய்ப்புலன் காண்பது அறிவு என்பதற்கிணங்க உண்மை அல்லது உண்மை நிலையை அடைய முயன்றவர்கள் சித்தர்கள். ஜாதி, சமய சடங்குகளை கடந்து சமூகத்தில் பயனுடையவை எவை என்பதை பிரித்தறிந்து அவற்றுள் புதுமைகளை புகுத்துகின்ற அறிஞர்களாகவும், சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஜாதி சமய வேறுபாட்டை மாற்றக் கருதிய சீர்திருத்தவாதிகளாகவும் சித்தர்கள் வாழ்ந்தனர்.
சித்தர்களை புலவர்கள், பண்டாரங்கள், பண்டிதர்கள், சந்நியாசிகள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஓதுவார்கள், கலைஞர்கள், கவிஞர்கள், அரசர்கள், மறவர்கள், ஆக்கர்கள், புலமையாளர்கள், பொதுமக்கள் ஆகியோரிடமிருந்து வேறுபடுத்தி அடையாளப்படுத்தலாம். சித்தர்களின் மரபை கோயில் வழிபாடு, ஜாதி அமைப்பை வலியுறுத்தும் சைவ மரபிலிருந்தும், உடலையும் வாழும்போது முக்தியையும் முன்னிறுத்தாமல் ஆத்மன், சம்சாரன் போன்ற எண்ண கருத்துக்களை முன்னிறுத்தும் வேதாந்த மரபிலிருந்தும் வேறுபடுத்தி பார்க்கலாம். சித்தர்கள் தம் வாழ்வை எவ்வித வெற்று ஆடம்பரங்களுக்கோ தேவைகளுக்கோ உட்படுத்தாமல் இயற்கையோடு எழுந்த பெருவாழ்வை வாழ்ந்துள்ளனர். எதை பற்றியும் கவலைப்படாமல் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். மக்களின் நம்பிக்கையை பெறவும், மூட நம்பிக்கைகளிலிருந்து வெளிக்கொணரவும், தெய்வங்கள் பற்றி தேவையற்ற பயத்தை போக்கவும், விண்ணில் பறப்பது, இரும்பை தங்குவாக்குவது போன்ற ரசவாத வேலைகளை செய்து சித்தர்வாழ் மக்களின் அச்சத்தை போக்கவும் தம் கருத்துக்களை முன்வைத்து செயல்பட்டனர். சித்தர்கள் தங்களது பணியினை சிறப்பானதொன்றோ தங்களால் மட்டுமே மக்களை கிடைத்தற்ற முடியும் என்று பிரச்சார வழியோ ஒருபோதும் கையாளவில்லை என்பதிலிருந்து அவர்களை மாண்பினை உணரலாம். சித்தர்களின் புறத்தோற்றம். உலகியல் பற்றுடைய மக்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக சித்தர்கள் இருந்துள்ளனர். எனினும் பொதுவான கருத்தினை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். இந்தியாவில் வாழ்ந்த சித்தர்கள் பலர் சடாமுடியும் நீண்ட தாடியும் கண்கள் உடையும் உடையவர்களாகவே காட்டப்படுகின்றனர். அவ்வாறுதான் இருந்திருக்கின்றனர் என்றும் கூறலாம். சித்தர்கள் எளிமையான வாழ்க்கையினையே வாழ்ந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இக்கருத்தினை அவர்களின் பாடல் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. உடை கோவணம் உண்டு உறங்க புறத்திண்ணை உண்டு உணவிங்கு அடைகாய் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு அருந்துணைக்கே விடையேறும் ஈசர் திருநாமம் உண்டு இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்ததென்ன தென்கோடு சாய்ந்ததென்ன வான்பிறைக்கே. இந்த பாடலின் வழியாக சித்தர்களின் எளிமையான வாழ்க்கை முறையினை அறிந்து கொள்ள முடிகின்றது. சித்தர்களின் அகநிலை. சித்தர்கள் எதனை உண்டு வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட வகையில் தோற்றமளித்தாலும், எதனை செய்தாலும் உலகியலோடு கலந்திருக்கும் அவர்களின் சித்தமானது சிவம் என்னும் புரணத்திலேதான் ஒன்றியிருக்கின்றது. சித்தர்கள் உடலால் இந்த உலகத்தில் இருந்தாலும் சிந்தனையால் சிவலோகத்தில் இருந்திருக்கின்றார்கள். இந்த உண்மையினை தெரிந்து கொள்ள இயலாதவர்கள் சித்தரை பித்தர் என்றும் பித்தரை சித்தர் என்றும் தவறாக உணர்ந்து கொள்கின்றனர். இக்கருத்திற்கு சான்றாக சிவவாக்கியரின் பாடல் ஒன்றினை குறிப்பிடலாம். சித்தர் என்றும் சிறியர் என்றும் அறியொணாத செய்வர்கள் இங்கு இருந்தபோது பித்தர் என்று எண்ணுவீர். சித்தர் இங்கு இருந்தும் என்ன வித்தன் நாட்டிருப்பாரோ அத்தநாடும் எந்நாடும் அவர்களுக்கெல்லாம் ஒன்றே. அலகு ஒன்றில் இவ்வாறு சித்தர்களினுடைய அகவாழ்வை பற்றி பார்த்தோம். அடுத்த வகுப்பில் அலகு 1 தொடரப்படும். இன்றைய வகுப்பு இனிதே நிறைவடைகின்றது. வணக்கம்.